ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, பீச் வீடியோ. அதோட கண்டினியூஷன் தான் இது அதுக்கு அடுத்த நாள் பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே. பாப்பான்னு சொல்கிறீங்க, இதில் 2-3 பேர் இருக்காங்களே அப்படின்னா, குட்டி பாப்பா யார்? அவங்க தான். கையில் இருக்கிற பாப்பா தான் பர்த்டே பேபி. அந்த பாப்பாக்காக ட்ரெஸ் வாங்கலான்னு தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். சரவணா குரோம்பேட் சரவணாக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். உள்ளே வரவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய சிம்பா ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் வரும்போது பசங்க பயப்படுவாங்கன்னு நினச்சோம். அப்புறம் கொஞ்சம் பழகிட்டாங்க. சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். குட்டி பாப்பா பண்ணுற வேலையை பாருங்கள். இப்போது நாங்கள் கூட பாப்பா பயப்படுவா அப்படின்னு நினச்சோம். அவங்க கேட்டாங்க, சரின்னு சொல்லிவிட்டு கொடுத்தோம். பாப்பாவை அழகாக தாளாட்டினாங்க கையிலே வச்சுட்டு. பாப்பாவுக்கு 2 பல் இருந்தது. அப்போது அந்த சிம்பாவுக்கும் 2 பல் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த நம்மளை விட நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சாலும் தெரியல, அந்த பல்லையே நோண்டிகிட்டு இருந்தா. அப்புறம் பாப்பாவை நல்லா தாளாட்டிட்டு அப்புறம் கொடுத்துட்டாங்க. உள்ளே போனதும் டிஸ்பிளே தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். டிஸ்பிளேயில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு பார்த்தோம். அதில் ஓகேவாக இருந்த ட்ரெஸ்ஸு இது தான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாம் அப்படின்னோடனே பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண மொதல் ட்ரெஸ்ஸையே எடுத்துட்டோம். லேடிஸ்னாலே பொதுவாக என்ன பண்ணுவோம், போனோடனே ஒரு ட்ரெஸ் நமக்கு பிடிக்கும். ஆனால் அதை ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டோம். அங்கே இருக்கிறதுல மொத்தத்தையும் புரட்டி போட்டால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் மறுபடியும் ஒரு 10 to 15 ட்ரெஸ் மறுபடியும் பார்த்துருப்போம். பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நம்ம அதையே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜந்தா பிங்க் வாங்கியாச்சு. பாப்பாவோட அம்மா என்ன சொன்னால், எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கிடலாம், பாப்பாவோட ஃபஸ்ட் பர்த்டே, ஸோ எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கணுன்னு பிளானில் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதனால் இப்போது நம்ம டர்ன் இப்போது நம்ம பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு வந்திருக்கோம். பாப்பா வந்து எப்போவுமே ட்ரையல் இல்லாமல் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரையல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரெஸ் தான் பார்த்தோம். பாப்பாவுக்கு இல்லாத கலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில் இது எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. அப்புறம் பார்த்தா அதுலேயே சைஸ் வாரியாக நிறையவே வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ எல்லாேருக்கும் இதே எடுத்துடலாம், சேம் கலராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே எடுத்துகிட்டோம். அந்த சராரா டைப் எடுத்துகிட்டு அப்புறம் தம்பிக்கும் வாங்கிட்டு அதை வந்து வீடியோவாக கவர் பண்ணலை. எல்லாமே முடிச்சுட்டு அப்புறமா வெளியே வந்தாச்சு. எல்லா கேரக்டரும் இங்கே இருக்குது. ஆனால் 2 கேரக்டர் மட்டும் காணும். என்னென்னா, சரவணாவில் அப்போது ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆஃபர்னால் கோல்டு அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம சும்மா போகிறத அதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. முன்னாடியெல்லாம் ஸ்கூட்டி அது மாதிரி போட்டிருப்பாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி. இந்த டைம் கோல்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கோல்டு ரேட் தான் நம்ம தான் பார்க்குறோமே டே பை டே எப்படி ஏறிட்டு இருக்கு அப்படின்னு. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சது, எல்லாருக்குமே வாங்கியாச்சு. ஃபேமிலியில் இருக்க மொத்த பேருக்கும் வாங்கிட்டோம். சேம் கலரில் ஒரு ஃபேமிலிக்கு சேம் கலரில் ட்ரெஸ் வாங்கணுன்னாலே எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியும். இது 2 ஃபேமிலி கிட்ஸு கூட, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ஒரே கலர்னு பிளான் பண்ணதுனால ரொம்பவே டைம் ஆச்சு. ஆனாலும் எடுத்துகிட்டோம், எல்லாருக்குமே கிடச்சிது, வாங்கிட்டோம். இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்தது. சம்பவம்னாலே இப்போ உங்களுக்கு போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே விழுந்து காலில் அடிபடுறது, என்னென்னு தெரியல. எல்லா ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர கேப்பில் அடுத்து நான் விழுந்தாச்சு. என்னன்னே தெரியல, கண்ணு தான் படுதா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு சரி போகலாம் இனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும். 5 வந்திருக்கோம் இப்போ சாப்பிட்றதுக்காக. நீ இருக்கான்னு லண்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களா? என்னடா தம்பிக்கா எப்பா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறோம். ஆர்டர் எடுக்கிறவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப கிளியர் பண்ணி அப்புறம் சொல்லி அனுப்பணும் இது வேணும்னு. இங்கேயும் அதே மாதிரி தாயம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. நமக்கு டைஸ் கொடுப்பாங்க, நம்ம ட்ரை பண்ணணும். அதையும் ஏன் விடணும்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணிட்டு தான் வந்தோம். நம்ம அதில் வின் பண்ணலை. நேற்று விழுந்ததோட எஃபெக்ட் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நடந்தாங்க மேடம். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு பலூன் கொடுத்தாங்க. உள்ளே போகும்போது கொடுத்தாங்க. நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வாங்கிட்டு வந்தோம். மறுபடியும் உள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, டோக்கன் போட்டு போயிருந்தோம். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒரு ஃப்ளோரில் போட்டிருந்தோம். அதை போய் ரிட்டன் வாங்கிட்டு திரும்ப நியூ இயர்க்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்குற மாதிரி இருந்தது. அதையும் வாங்கிட்டு அப்புறம் வந்தோம். அந்த சின்ன கேப்பில் நாங்கள் இங்கேருந்து மறுபடியும் விளையாடிட்டு இருக்கோம். பாப்பா மறுபடியும் அதே விளையாட்டு தான். இது வந்து December 31 நம்ம வந்திருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து நியூ இயருங்கிறதுனால
திரும்ப வர முடியாது, வரதுக்கு சான்ஸ் இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்டில் தான் வந்தோம். வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட ரொம்பவே டைம் இழுத்துருச்சு. பாப்பா செம்ம டயர்டாயிட்டா. அப்புறம் நைட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நைட்டு வந்து நம்ம நியூ இயர் மாஸ் போகிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு மாஸ் கிளம்பணும் நாங்கள். அவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே டயர்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. நைட்டில் மழை வேறு, இதுக்கப்புறம் சான்ஸே இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் காலையில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் ஃபேமிலி எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் மட்டும் நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறமா பட்டாசு வெடித்தோம். இது வந்து நியூ இயர் அன்னைக்கு நைட்டு. ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக இருக்குது, நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களோட சேட்டைகளை நீங்கள் கண்டினியூவாக பார்க்க விரும்புவீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.